ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 12வது வாரத்தோட 4வது நாள் மதிய வேலை ஓட் நிலவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்காருன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி சூப்பரான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு லைவில், அதை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் தொட போகுது. இன்னும் 700 சப்ஸ்கிரைபர் 700 சில்லற தான் இருக்குது. 700க்குள்ளே 670 தான் இருக்குது. ஸோ உங்களோட தயவால் கண்டிப்பாக நான் அதை அச்சீவ் பண்ணுவேன், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன். பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் பார்வதியுடைய அம்மா சூப்பராக வந்து சரியான சம்பவத்தை வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. குறிப்பாக வந்து விக்ரமுக்கு, கனிக்கு, திவ்யாக்கெல்லாம் சரியான நோஸ் கட்டு, அதாவது எப்படி அழகாக கொடுக்கணுமோ அந்த மாதிரி லபன்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்காங்க, ரொம்ப அழகாக பாடுறாங்க. விஜய் பார்வதி குரல் பாடினா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், ஆனால் அதை விட ரொம்ப அழகாக பாடுறாங்க. ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஜாலியாக பேசுகிறாங்க. இவங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்ககிட்ட பேச மாட்டேன் இல்லை, கமருதனுக்கு ஆதரவாக பேசுனாங்க. அந்த தலா டாஸ்கில் நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றது சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கா பற்றி நம்மளுடைய கானா வினோத் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,26,204 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 24.7. டைட்டில் வினராக வரப்போகிறாருங்க. அவ்வளோதான். இந்த பாருங்கள், ஓட்டை பார்த்தீங்களா, அடித்து நவுத்துது, ஓட்டு அப்படியே தாரையாக வருது. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போது விஜய் பார்வதியை பற்றி போட்டால் வீடியோஸ் எக்கச்சக்கமாக போகுது, கரெக்டுங்களா? திவ்யாவை பற்றி போட்டால் ஓரளவுக்கு போகுது. கானாவனத்தை பற்றி போட்டால் அந்த அளவுக்கு பெருசாக போதா? மக்களோட ஆதரவு அதிகமாக இருக்கும்போது அப்போ கானாவனத்தை பற்றி போடும்போது எக்கச்சக்கமாக வியூஸ் போகணும். ஆனால் எந்த சேனலுமே வந்து கானாவனத்தை பற்றி போட்டால் பெருசாக போக மாட்டுது. ஆனால் விஜய் பார்வதி, திவ்யா, புரியுதுங்களா, அரோரா பற்றி பேசும்போது இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக போட்டால் மட்டும்தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு அதிகப்படியாக இருக்கிறது நல்லா தெரியுது. ஆனால் வினோத்துக்கு வந்து சப்போர்ட்டுன்ற விஷயங்கள் பெருசாகவும் தெரியவும் மாட்டுது. ஆனால் ஓட்டு வருது. அதே மாதிரி அவரை பற்றி வீடியோ நம்ம பேசி போட்டால் கூட அது பெருசாக வியூஸும் போக மாட்டுது. அது ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படி சொல்லுங்கள். பட் வெரி குட் பர்ஃபார்மர் வினோத். அதே மாதிரி அந்த நட்பு விஜய் பார்வதிக்கு இன்றைக்கெலாம் வரும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு கட்டிப்பிடிச்சது யார்? விஜய் பார்வதி. பக்கத்தில் வந்து வினோத்தை தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணியிருக்காருல, சான்ஸே இல்லை. அந்த ஒரு நட்பு வேறு மாதிரி இருந்துச்சு. அதுவும் கமருதன் கிட்ட அவங்க அம்மா, அவங்க மனைவியும் அவரும் சொன்னாங்க பார்த்தீங்களா, நீ மச்சி நீ ஒன்றும் கவலைப்படாதா, இருக்கடா, அவ்வளோ பேர் இருக்காங்கடா ஜனம், அதெல்லாம் சான்ஸே இல்லை. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 83,627 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.37. பார்வதி அம்மா சூப்பராக ஒன்று சொன்னாங்க, அம்மா நீ அப்போ தான் சொல்கிற, உண்மையிலேயே நீ அப்போத்தாம்மா, அப்படியே ஓரக்கண்ணால் பார்க்குறது, அங்கங்கே உட்காந்து பேசுறது, சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும், நல்லா இருப்பமான்ட்டு முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், ரிவ்யூ முடிஞ்சு போச்சு. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நேற்று திவ்யா அப்பா பண்ணார் பாருங்க அட்டகாசம். அவங்க அம்மா அப்பா, திவ்யா அப்பா கூட ஒரு பக்கம் தெரிஞ்சிருச்சு. திவ்யா அம்மா வந்து ஒரு சிலது நல்லதாக சொல்லணும் விஜய் பார்வதிக்கு சொல்ல வராங்க. திவ்யா இது அங்கே கையை கண்ணை காமிச்சோன்னே இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன் அப்படின்றாங்க. எதுக்கான அவங்க அண்ணன் ரொம்ப டீசெண்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. 3வது பேஸ் பார்த்தா நம்மளுடைய விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 58,770 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 11.5. இப்போது சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் வந்து பண்ணியிருக்காரு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னா விஜய் பார்வதியோட அம்மா வந்து காலைல வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா விஜய் பார்வதிக்கு அகென்ஸ்டாக ஏதாவது நடந்துச்சுன்னா நடக்குமா முதல்ல? ஏன்னா விஜய் பார்வதியோட அம்மா இருக்காங்க. அதுதான் வந்துட்டு பிக் பாஸோட செம்ம டெக்னிக், சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா விக்ரம் வந்து ரொம்ப நாளாக பயமுறுத்திட்டு இருக்காரு, எங்கள் அப்பாலாம் வந்தாருன்னா பேசுவார் அப்படின்னு. இப்போ பேசவில்லைங்க, அவங்க அம்மாவும் இருக்காங்களா, ஏன் அவர் பேசும்போது இவங்க பேச மாட்டாங்களா? வந்தாலும் நறுக்குன்னு கேள்வி அப்படி கேட்குறாங்களே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவ்வளோ அழகாக வந்து தரமாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கு. இதுக்கப்புறம் விஜய் பார்வதிக்கிட்ட யாருமே நெருங்க முடியாது. நெருங்கினாலும் அவங்க அம்மா வந்து நிற்பாங்க, முடிஞ்சால் நில்லுட அப்படின்னு, வேற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவங்க அம்மா பாடின பாட்டு துணிவே சக்தி பா வேற மாதிரிங்க, செம்ம வைப்பாக இருக்குது. 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 41,645 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.15. ஸோ அரோரா வந்துட்டு ரியா வந்துட்டு அரோரா கேமை வந்து சுக்குனரை உடச்சி தள்ளிட்டாங்க. இது வரைக்கும் துஷார்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டாங்க. நீ துஷாரை லவ் பண்ணுறியா கேட்டாங்க ஒரு கேள்வி. அவங்க இல்லை. அப்புறம் எதுக்கு துஷார்னு பேசிகிட்டு இருக்க, என்ன விஷயம் உனக்கு? அவன் போனதுக்கப்புறம் துஷார் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்க. இனிமேல் அவன் மண்டையில் வந்து துஷார் தூக்கும் முதல்ல அப்படின்னு. ஏன்னா அவங்க அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணும்போது அந்த துஷார் வந்தால் நல்லாயிருக்கும், ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்குள்ள துஷார் வந்தால் நல்லாயிருக்கும், வீட்டில் இருக்கவங்களாம் அவங்க லவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரியா கிட்ட இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, லவ் இல்லைன்னு. அப்போ இதனால் வந்துட்டு ஏமாத்தினா வச்சுருக்காங்க. இந்த தான் ஃபுல்லாக சிம்பத்தியாக க்ரியேட் பண்ணுறது. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு யாருமே இல்லை, எல்லாருக்கும் அம்மா வராங்க,
எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை. அதை வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா உங்களை விட்டுட்டு போனாங்க, நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்துட்டீங்க, அவங்க மேலே ஏன் திரும்ப திரும்ப பழிய போடுறீங்க? உங்களை பெற்றது குத்தமா? ஒரு பெத்த அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு இவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் டெலிவிஷனில் போயிட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன், எங்கள் அம்மா வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப கஷ்டம். ஸோ இனிமேல் வந்து துஷாரை பற்றியும் பேச முடியாது. இவங்க கேம் என்ன இருக்குது, இந்த சொன்னாங்களே விஜய் பார்வதியை பற்றி, இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எந்த கேமுமே இல்லை இப்போதைக்கு. பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட தான் எந்த கேமும் இல்லை. ஏன்னா விஜய் பார்வதியை பற்றி பேசுறது இல்லை, விட்டாங்க. துஷாரை பற்றி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க சொல்லிட்டாங்க ரியா, எதுக்கு துஷாரை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு. இப்போ எதை வச்சு இவங்க ஓட்டுவாங்க? 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 40,213 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.87. ஸோ சாண்ட்ரா சூப்பராகவும் இருக்காங்க, சூப்பராக எல்லாவும் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா விஜய் படத்துக்கிட்ட நல்ல இலக்கமாக பேசுகிறாங்க, திடீர்னு பார்த்தா விஜய் படத்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு பிளானை போடுறாங்க. ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் காலையில் செம்ம ஃபன்னு, சூப்பராக இருந்துச்சு. நேற்றுலாம் செம்ம டான்ஸு. பிரஜன் யோசிச்சிருப்பார், என்னடா இது ஒன்றும் அழுதுட்டு இருக்கா இல்லைனா ஆட்டம் போடுறாள் அப்படின்னு. 6வது பிளேஸ் தான் கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 35,950 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.04. கனி பா ஃபுல்லாக வன்மம். காலையில் வந்துட்டு விஜய் பார்வதி அந்த பாத்திரத்தில் ஒழுங்காக தொலைக்கலையாம். சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, அப்படியே எனக்கு பார்த்தாரு, சரி வழக்கம் போல் இவங்க வந்துட்டு வேணும்ட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் அவர் தொலைக்க போகிறாரு. கம்முறது, நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, நான் சொன்னது பார்வதியை அவங்க பண்ணட்டும். அதை பார்த்தா அதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை, வேணும்ட்டுமே வேணா அங்கே பார்வதி இருக்காங்களே. அதே மாதிரி இன்றைக்கி பார்வதி பண்ணாங்க பாருங்கள். விக்ரம் சொல்லிகிட்டே இருந்தார், இந்த இது சரியில்லை அது சரியில்லைன்னு. அது விக்ரம் வருமா சொல்கிறேன்னு. அதே மாதிரி கனிக்கு வந்து அவங்க அம்மா சூப்பராக சொன்னாங்க. யார், விஜய் பார்வதி அம்மா. கனி வீட்டை நல்லா கட்டி காப்பாற்றுறீங்கம்மா, ரொம்ப அழகாக, ரொம்ப கஷ்டம் அதெல்லாம், விக்ரமே கட்டி காப்பாற்றுறீங்களா அப்புறம் என்ன அப்படின்ட்டாங்க. சூப்பர். 7வது பிளேஸ் தான் சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 34,581 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.77. விஜய் பார்வதி அம்மா வந்ததில் யாருக்கெல்லாம் ஷாக் இருந்துச்சோ இல்லை, இவருக்கு செம ஷாக். ஏன்னா அவங்க ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு முடிச்சு அந்த கேம் முடிச்சு வரும்போது விஜய் பார்வதிக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டது, கண்ணி எப்படிமா இருக்குது, அடி வயிறு கலங்கிடுச்சுடா அப்படின்னாங்க. பதறி ஓரார். அதே மாதிரி ஸ்டார்டிங்கே வந்து கூப்பிட்டுட்டு போகும்போதே வந்துட்டு, ஆண்டி அந்த கேமராவில் நான் சொன்ன மணிப்பெலாம் வந்துச்சா, மணிப்பெலாம் வந்துச்சு, ஆனால் நான் மணிப்பெலாம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. போச்சா. சபரி இன்னுமே வந்துட்டு தெளிவாக இருக்க மாட்டார். இனிமேல் அவரோட கேம் எங்கே இருக்குது, காலையிலேருந்து பார்க்குறேன். சரி சபரி ஏதாவது சம்பவம் பண்ணார்னு, ஒரு சம்பவம் பண்ணார். என்னென்னா சுபிக்ஷாவுக்கு தலையை வாரி விட்டார். சூப்பர். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 32,166 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.3. விக்ரமுக்கு சரியான நோஸ் கோட் கொடுத்தாங்க விஜய் பார்வதி அம்மா. என்னென்னா, அம்மா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமா, அம்மா இல்லைப்பா இல்லை நான் இல்லைப்பா பகையாகவே இருங்க, அதுதான்ப்பா நல்லது, பகையாகவே இருங்கப்பா, அதுதான் உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது. ஆமாம், ஆனால் ஒன்றை பற்றி நல்லா பேசுவாங்கப்பா, அதான் உங்கள் காமெடி வந்துப்பா அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாமல் இருக்குப்பா, அம்மா மறுபடியும் சொல்லுங்கம்மா அப்போ தான் அவளுக்கு தெரியும். இல்லை காயப்படுத்தவங்களை காயப்படுத்தி தான்ப்பா இருக்குன்ட்டாங்க. ஏன்னா இவர் அவங்க இல்லாத நேரங்களில் எப்படி தான் இவங்களாம் வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த வளர்ப்பை பற்றி ஒரு மாதிரி பேசியிருப்பார். செம்ம நோஸ் கோட் கொடுத்தாங்க, வேறு லெவல். 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தா 31,943 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 6.25. ஸோ அமித் இது வரைக்கும் யாருமே குறைய சொல்ல. இவங்க கூட வந்துட்டு எல்லாருக்கும் நீங்கள் ஆறுதலாக இருக்கீங்கப்பா, குறிப்பாக இந்த அழுமூஞ்சிக்கு நீங்கள் ஒருத்தர் தான்ப்பா நல்ல ஆறுதலாக இருக்குது, ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 25,801 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.05. அந்த பீட் பாக்ஸை கற்றுட்டு அவங்க பண்ணுற அக்கப்போருக்கு பாருங்கள் காலையிலேருந்து. அப்பா ஏம்மா பிக் பாஸ்க்கு தேவையான கண்டென்ட் கொடுமானா இவங்க சப்பு சிப்பு ஜும்ன்றாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்குல, அதனால தான் ஓட்டு வரமாட்டுது. சரி இவங்களாம் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,10,900 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நாளை மறுநாள் சம்பவம் காத்துட்ருக்கு, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு வந்து ஒரு சில சேனலில் வந்துட்டு மிட்வீக் எவிக்ஷன் சுபிக்ஷா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னத்த சொல்ல, அவங்க வீட்டில் ஜம்முன்னு தான் இருக்காங்க. பாய் நண்பர்களே.